ஓவியா, அதிமுகவில் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ள அதிமுக விருப்ப மனு தெரிவித்துள்ள அந்த எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளவர்களிடம் நேர்காணலை இபிஎஸ் முன்னிலையில் இன்று நடைபெறுகிறது. இரண்டாவது நாளாக நடைபெறும் இந்த நேர்காணலில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி மற்றும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் இன்று நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலையில் 11 மாவட்டங்கள் அதிமுக சார்பில் பிரிக்கப்பட்டுள்ள அந்த 11 மாவட்டங்கள், மாலையில் 8 மாவட்டங்கள் என இன்று மட்டுமே 19 மாவட்டங்களுக்கான நேர்காணல் நடைபெறுகிறது. தேர்தல் பணிகளில் அதிமுக சார்பில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு நேர்காணலும் தொடங்கி இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதிலும் இரண்டாவது நாளாக இபிஎஸ் நேரடியாகவே அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த கட்சி சார்பாக பிரிக்கப்பட்டுள்ள அந்த மாவட்டங்கள் கன்னியாகுமரி கிழக்கு, கன்னியாகுமரி மேற்கு மற்றும் தஞ்சாவூர் கிழக்கு, மேற்கு, மத்தி, தெற்கு, இதுபோல சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, மாநகர், புறநகர், இதுபோல விருதுநகர் கிழக்கு உள்ளிட்ட தொகுதிகளுக்கு இன்று காலையில் நேர்காணல் நடைபெறுகிறது. விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் இபிஎஸ்ஏ நேரடியாக அந்தந்த தொகுதிகளின் நிலவரம், எந்தெந்த கட்சிகளுக்கு கடந்த முறை வாய்ப்பு அளிக்கப்பட்டது, இந்த முறை வாய்ப்பு அளிக்கப்பட்டால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு, தொகுதி பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை எடப்பாடி பழனிசாமியை இப்போது நேரடியாக அந்த நேர்காணலில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் அந்த வேட்புமனுவில் அந்த விருப்ப மனு தாக்கல் செய்த நபர்களிடம் நேர்காணல் நடத்தி வருகிறார். இதே போல இன்று மதியம் திருவாரூர் மற்றும் மதுரை புறநகர் மற்றும் மாநகர் மாவட்டங்களில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்கள், இதே போல தேனி கிழக்கு மற்றும் தேனி மேற்கு, புதுக்கோட்டை வடக்கு தெற்கு ஆகிய மாவட்டங்களிலும் மாலையில் ஒரு 8 மாவட்டங்கள் அதிமுக சார்பில் பிரிக்கப்பட்டுள்ள 8 மாவட்டங்களில் அந்த புறநகர் மற்றும் மாநகர், கிழக்கு, மேற்கு, தெற்கு என ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த தொகுதிகளுக்கு ஏற்றவாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களின் சார்பாக அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் நேரடியாகவே அங்கு இபிஎஸ் நேர்காணல் நடத்தி வருகிறார். தொகுதி கட்சியில் நிலவரம் என்ன மற்றும் தொகுதியில் செல்வாக்கு, அந்த பகுதி மக்களின் பிரச்சனைகள் என்னென்ன, இதற்கு முன்பு அதிமுக எத்தனை வாக்குகளில் எவ்வளவு வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தது, வெற்றி பெற்றது என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் இபிஎஸ்ஐ நேரடியாக அந்த வேட்பாளர்களிடம் அவர் கேட்டறிந்து வருகிறார். இதை தொடர்ந்து தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த நேர்காணல் விருப்ப மனுக்கள் பெறும் பணியை முதலில் தொடங்கியது அதிமுக தான் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக பிரச்சாரத்தையும், அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தையும் எடப்பாடி பழனிசாமி அனைத்து கட்சிகளுக்கும் முன்னதாகவே, அதாவது தேர்தல் வருவதற்கு ஒரு 8 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கி நடத்தி வந்தார். அதை தொடர்ந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு இப்பொழுது நேர்காணல் சென்று கொண்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அதிமுக வலிமையாக உள்ள தொகுதிகளை கண்டறியும் பணியில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக ஈடுபட்டிருப்பது அதிமுக தொண்டர்களையும் அந்த மாவட்ட கழக நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் போட்டியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இன்னும் கூட்டணி பணிகளையே தொடங்காத நிலையில் அதிமுக இந்த தேர்தல் பணிகளில் முந்தி நிற்பது அந்த கட்சியின் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருந்த போதிலும் அந்த கட்சி பணிகளில் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் போட்டியிட விரும்புவர்களுடைய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட வேண்டும், தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று 1000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் கட்சிக்குள் அவரது கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் இந்த பிரச்சாரம், விருப்ப மனு, நேர்காணல் என்ற 3 வியூகத்தின் மூலமாக ஒட்டுமொத்த அதிமுகவையும் தனது கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது இந்த தேர்தல் பணிகளின் மூலமாக தெரிய வருகிறது.